வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா இந்த ரிஷப லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது கொஞ்சம் விசித்திரமான ஜோடி தானே? என்ன இது ஒண்ணுக்கொன்னு நேர் எதிர், 1:7 ஆக்சஸ் ஆச்சே. ஆமாம்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது ஒரு பேலன்ஸ்டு காம்பினேஷன்னு சொல்லலாம். லக்னம் ரிஷபம், அதாவது சுக்கிரனோட ஆதிக்கம். ராசி விருச்சிகம், அதாவது செவ்வாயோட ஆதிக்கம். வெளியில பார்க்க ரொம்ப சாதுவா, அழகா, ஆடம்பரத்தை விரும்புறவங்களா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான வைராஜ்யம் ஒளிஞ்சிருக்கும். நிஜம்தான், நான் கவனிச்சிருக்கேன். இவங்க ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் பொறுமையா காத்திருந்து அதை அடைஞ்சே தீருவாங்க. ஆமா, அதான் இவங்க ஸ்பெஷாலிட்டியே. இவங்க கிட்ட ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கும். மத்தவங்கள ஈஸியா கவர்ந்துருவாங்க. ஆனா இவங்க யாரையும் சீக்கிரம் நம்பி தன்னோட பர்சனல் லைஃபுக்குள்ள விட மாட்டாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவங்க முகத்துல கூட முழிக்க மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? ரிஷபம்னாலே கொஞ்சம் குடும்பப்பற்று அதிகம் தானே? கண்டிப்பா குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க. குறிப்பா அம்மா மேல இவங்களுக்கு அளவு கடந்த பாசமும் மரியாதையும் இருக்கும். ஆனா சின்ன பிரச்சனை என்னன்னா, வீட்ல இவங்க சொல்றதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. அதனால அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஆனா உறவுகள்ல விரிசல் வந்தா இவங்களே முன்னாடி போய் சமாதானம் செய்யற மனசும் இவங்களுக்கு உண்டு. சரி, பிசினஸ் இல்லனா வேலைன்னு வந்துட்டா இவங்க எப்படி? பணத்துல ரொம்ப குறியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம்பா, இவங்களுக்கு பணத்தோட மதிப்பு நல்லா தெரியும். லாபம் இல்லாம ஒரு துரும்ப கூட எடுத்து போட மாட்டாங்க. இவங்களுக்கு லேண்ட், கோல்ட் இல்லனா பியூட்டி ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். முக்கியமா தன்னோட அடுத்த பிளான் என்னங்கறத கூடவே இருக்கிற பார்ட்னருக்கு கூட தெரியாம ரகசியமா வச்சுக்கிறதுல இவங்க கில்லாடி. வேலையிலயும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க போலயே. பின்ன இல்லாம பேங்க், போலீஸ் இல்லனா ஐடி மாதிரி ரகசியங்களை கையாளும் துறையில இவங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க. சோம்பேறித்தனத்தை இவங்களுக்கு பிடிக்காது. மத்தவங்க கைவிட்டா கூட இவங்க அந்த வேலையை பொறுப்பேத்து முடிச்சு காட்டுவாங்க. ஒரு அத்தாரிட்டி இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமா, இவங்க கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்கள். அதனால வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரிஷபம்ன்றதால தொண்டை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் விருச்சிகம்ன்றதால பாடி ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். மன அழுத்தத்தை குறிக்க யோகா பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? ரொம்ப பொறுப்பானவங்க. தாம் பிள்ளைங்க சொசைட்டில ஒரு அந்தஸ்தோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வெளியில கண்டிப்பா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பிள்ளைங்களுக்காகவே உருகி உருகி வேலை செய்வாங்க. அவங்களுக்காகவே நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க. டிராவல் பண்றதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? ரொம்பவே.
ஆனா அதுவும் ஒரு லக்ஸுரியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பீச், ஆறு இருக்கிற இடங்களுக்கு போக இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிசினஸ் விஷயமா நிறைய டிராவல் பண்ணுவாங்க. அது மூலமா இவங்களுக்கு நிறைய புது அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ இவங்க வாழ்க்கை ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் சொல்லு. நிஜமாவே இவங்க ஆரம்பத்துல நிறைய சவால்களை சந்திச்சாலும் அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்னால கடைசியில ஜெயிச்சு காட்டுவாங்க. அந்த முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்கள யாராலையும் அசைக்க முடியாது. தெய்வ பலம் இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.